அப்புறம் இப்படி மாட்டி விட்டீங்க. ஓகே, சொன்னா வேற போட்டு அடிப்பாங்க எல்லாம். அதுக்கு தான் பயமா இருக்கு. ஸோ இன்னொரு க்ரௌட் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனை நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போயிருக்கலாம். ஆனால் அந்த வீடியோ வந்து லேட்டாக தான் போட்டார். அது வேணால் கொஞ்சம் மன வருத்தம் தான் எனக்கே ஒரு தளபதி ஃபேனா. ಎಲೆಕ್ಷನ್ ಮುಂಚೆ ಸಿಎಂ ಆಯ್ತಾ அப்பயே அவனை பிரச்சாரம் பண்ற மாதிரி டிஎம்கே அவர் சொல்றாரு. ஏற்கனவே ஆயிரத்தெட்டு பிரச்சனையை போய்த்திருக்கு. அவரு உண்மைதான் சொல்றாரு. மக்களுக்கு ஒண்ணுன்னா நிப்பாரு, விஜய் வந்து கேள்வி கேட்பாரு. கரெக்ட் தான். முதல்ல வந்து ஆட்சி பண்ணவங்க வந்து எல்லாம் வயசானவங்க. இப்போ வந்துக்கிறது யங்ஸ்டருக்கு கண்டிப்பாக வழி பண்ணணும். யங்ஸ்டர் தான் வந்து இன் ஃபியூச்சரில் அவங்க தெரியும். அரசியல் தெரியலன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறதுலையோ யார் சொல்கிறதையோ இல்லை, மக்கள் கையில். இப்போ 5 வருஷம் பிடிக்கலனா அடுத்த ஆள் மாற்றிடுறாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அது நடக்குது. அதை நான் நினைக்கிறேன், அது வந்து யாரோ பேக்ரவுண்டை வச்சு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பர்டிகுலர் ஒரு 4-5 ரீஜன் வச்சு மட்டும் நம்ம இது பண்ண முடியும். மொத்தம் ஓவரால் தமிழ்நாடாக பார்க்கணும். எனக்கு அதே மாதிரி அண்ணாமலை எவ்வளோ பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை. ஏன்னா அவர் கொஞ்சம் இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸும் கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கார். அதனால் அவருக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் ஊழல் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும்னு தோணுது. சூப்பராக சப்போர்ட் பண்ணுவோம் சார். அவர் சூப்பர் ஸ்டார். அவர் அண்ணாமலைன்றத ஒரு வேற லெவலில் பேசுவார். அவர் நான் அண்ணாமலை ரசிகர் கிடையாது, நான் நிறைய பார்த்துருக்கேன். நல்லா பேசுறாப்புல, நல்லா செய்யறாப்புல. தனி கட்சி அவர் வந்து என்ன ஆச்சு, அது வந்து நாடகம் நினைக்கிறேன். நாடகம் தான் அது. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து இவர் போவாராம், இது கொடுப்பாராம், ரெசிக்னேஷன் வாங்கிக்கிறாங்கலாம், இது பண்ணுறாரு. அதெல்லாம் புரிய மாட்டேங்குது என்னன்னு கதை. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன். ஓகே, ஃபாதரோட ஒபினியன் என்னன்னு மட்டும். ஓகே. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. ஆக்சுவலாக நான் வந்து தளபதி ஃபேன் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எப்படி சொல்கிறது, தளபதியோட அந்த வருகை வந்து நான் வந்து இது நல்ல விதமாக தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் முதல்ல ஆக்சுவலாக எத்தனை தொகுதி இருக்குது, இந்த சட்டமன்றம் பற்றி பார்க்க மாட்டோம், எவ்வளோ கடன் இருக்குது அது தமிழ்நாட்டில், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ தளபதி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நிறைய ஸ்டடி பண்ணோம். ஸோ அந்த ஒன் லைன் அது வந்து என்ன அதெல்லாம் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ஓகே, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருந்தது எங்கே அப்படின்னா அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் தான். ஸோ அதையுமே வந்து பாசிட்டிவாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, நெகட்டிவாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நெகட்டிவாக பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ல வரல, நெகட்டிவாக பார்க்குறவங்க என்ன வருவாங்கன்னா ஓடி போயிட்டாங்க, அவங்க வந்து வரல, அப்படி இது பண்ணலாம். பட் ஆனால் பாசிட்டிவாக பார்க்குறவங்க என்ன, நான் அப்படி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஸோ மேபி இப்போ வந்து மற்ற யாராவது இருந்தாங்க அப்படின்னா வந்து பார்க்குறப்ப அந்த பெருசாக கூட்டம் கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம அவசரமாக கூட்டிகிட்டு போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அங்கே ஹாஸ்பிட்டல் வந்தார் அப்படின்னா அங்கே இன்னும் தேவையில்லாமல் க்ரௌட் ஒரு வேளை கூடி அங்கே ஏதாவது என்ன வேணால் ஆயிருக்கலாம். ஸோ நம்ம அந்த க்ரௌட் கண்ட்ரோல்மெண்ட் இல்லாதனால தான் அந்த பிரச்சனை நடந்தது. ஸோ இன்னொரு க்ரௌட் கண்ட்ரோல்மெண்ட் இல்லாமல் ஒரு பிரச்சனை நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போயிருக்கலாம். ஆனால் அந்த வீடியோ வந்து லேட்டாக தான் போட்டார். அது வேணால் கொஞ்சம் மன வருத்தம் தான் எனக்கே ஒரு தளபதி ஃபேனா. பட் மற்றபடி வந்து மேபி அவர் கூட அப்படி கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் திருப்பியும் கூப்பிட்டு அந்த அந்த மக்களோட இவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த காலை விழுந்ததுன்னு அந்த மக்களே சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் நல்ல விதமாக தான் பார்க்குறேன். அந்த வீடியோ ஒன்று தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் இதுவாக போட்டிருக்கலாம். அது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. மற்றபடிலாம் ஓகே. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். எதனால சிம்பிளி வேஸ்ட்னு சொல்றீங்க? அதுவா எலெக்ஷன் ಮುಂಚೆ சிஎம் ஆயிட்டா அப்பயே அவனை பிரச்சாரம் பண்ற மாதிரி டிஎம்கே அவர் சொல்றாரு. ஏற்கனவே ஆயிரத்தெட்டு பிரச்சனையை போய்த்திருக்கு. அது சொல்லாம மறுபடியும் டிஎம்கே வந்து அந்த சக்தி இந்த சக்தின்னு சொல்றானா. அப்புறம் இப்படி மாட்டி விட்டீங்க. ஓகே, இத பத்தி உங்களோட ஒபினியன். ஆக்சுவலாக நான் வந்து விஜய் ஃபேன் தான். ஆனால் அவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் நான் பண்ணுறதில்ல. அதனால் தெரியல எப்படி சொல்கிறது, சொன்னால் வேற போட்டு அடிப்பாங்க எல்லாம். அதுக்கு தான் பயம். சொல்லுங்க. இப்போ கரூர் இஷ்யூ ஆச்சுல ப்ரோ, அதில் வந்து நின்றுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. பட் மற்றபடி எல்லாம் நிற்பார், அது வேணால் நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து நின்றுருந்தா கொஞ்சம் மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதவங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்திருக்கலாமோன்னு தோணுது அதுக்கு. மற்றபடி எல்லாம் நிற்பார். அதனால் நான் எதுவும் சொல்ல விரும்பல, அதோடு நான் நிறுத்திக்கிறேன். அவர் உண்மைதான் சொல்றாரு. மக்களுக்கு ஒண்ணுன்னா நிப்பாரு, விஜய் வந்து கேள்வி கேட்பாரு. கரெக்ட் தான். கருத்து என்னன்னா, முதல்ல வந்து ஆட்சி பண்ணவங்க வந்து எல்லாம் வயசானவங்க.
இப்போ வந்துக்கிறது யங்ஸ்டருக்கு கண்டிப்பாக வழி பண்ணணும். யங்ஸ்டர் தான் வந்து இன் ஃபியூச்சரில் அவங்க தெரியும், அரசியல் தெரியலன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். என்ன சில பேர் சொல்கிறாங்க ஒன்றும் தெரியாது அது தெரியாதுன்றாங்க, அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆள் தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க, நல்லா பண்ணுவார். அதை மக்கள் நம்பணும், மக்கள் நாங்களும் நம்புகிறோம், யங்ஸ்டர் மாதிரி எல்லாமே நம்பணும். இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சுங்க. ஆமாம், ஆட்சி ஒரு 10 வீக்ஸ் ஆமாம் ஆமாம் எந்த ஒரு வாய்ஸ் அவுட்டுமே பண்ணல. ஆமாம் ஆமாம். இப்போ இதுல வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு விஜய் போய் நிற்பான் கேள்வி கேட்பான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து நிற்கிறான். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து சும்மா ஒரு நாளைக்கு ஒருக்கா ஒரு கேஸ், ஒரு நாளைக்கு ஒருக்கா. இப்போ ஏதோ திருவண்ணாமலையில் கூட கிரிவலம் போனதுன்னு ஏகப்பட்ட கேஸ் வருது. ஸோ வந்து கண்டிப்பாக அவர் பார்க்கணும் தான். ஆனால் இன்னுமே எனக்கு தெரிஞ்ச நிறையா தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இதில் ரெட்டை ஆயுள் தண்டனையெல்லாம் சில பேருக்குலாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் மகளிர் பிரிவுக்கு தனியாக போலீஸில் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காரு. பார்க்கலாம், ஒரு வருஷம் போட்டும், என்ன ஏதுன்னு பார்ப்போம். நம்பியிருக்கோம், பார்க்கலாம். இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறதுலையோ யார் சொல்கிறதையோ இல்லை, மக்கள் கையில். இப்போ 5 வருஷம் பிடிக்கலன்னா அடுத்த ஆள் மாற்றிடுவாங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவர் விஜய் வந்து செய்வார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் இப்போ தான் சிஎம் ஆயிருக்காப்புல, கொஞ்சம் டைம் கொடுக்கணும், கால அவகாசம் கொடுக்கணும். அவர் இப்போ தான் வந்திருக்காப்புல, அதுக்குள்ளே அவசரப்படக்கூடாது. இப்போ தான் வந்திருக்காருன்னா 5 வருஷம் இருக்கா சார், வந்துட்டு எப்படின்னா ஒரு 2 மாதம் தான் ஆகுது. புரியுதுங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். 100% செய்வார் அவர். அது நடக்குது. அதை நான் நினைக்கிறேன், அது வந்து யாரோ பேக்ரவுண்டை வச்சு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எதுக்குமே ஒரு சரியான ஒரு குரல் கொடுக்காம இருக்காருன்றது குரல் கொடுக்கலன்னா அவருக்கு வந்து போய் சேரல, சீரா செய்தி சரியாக போய் சேரல அவருக்கல்ல. சரியான சேர்ந்துச்சுன்னா தான் கண்டிப்பாக அது ஸ்டெப் எடுப்பாங்க. அது போலீஸ் லெவலில் கூட எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஏது ஃப்யூச்சர் என்னென்னா. இன் ஃப்யூச்சரில் எல்லாம் நல்லா நடக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங் போல நிறைய ஆயிடுச்சு. அது எப்படி தான் கட்டுப்படுத்த போகிறோம் ஒன்றும் புரியல. அது அதிகமாக இருக்குது. அது இப்போ அந்த பொண்ணு பேட்டி கொடுத்தான் அந்த பையன், இதில் நம்ம மால் இந்த இதுக்கிட்ட கோயம்பேட்டில் அந்த பையன் சொல்கிறான், கார் முதல் ஏற்றுனாங்க, ஏற்றின சீராக சாயலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏற்றிருக்காங்க. அதெல்லாம் இது எப்படி அது வேணும் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து மக்கள் வந்து இனிமேல் வந்து பெண்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பழகிற ஆள் நல்ல ஆள்லாம் பழகணும். சும்மானா எவன் நல்ல ட்ரெஸ்ஸு ஸ்டைலாக வந்தவனை பார்த்து ஆஹா இவங்க மயங்கிடக்கூடாது. அதுங்களுக்கு பாவம், அதுங்களுக்கு தெரில நினைக்கிறேன். அதை நல்லா செய்யணும். நல்ல அரசியல்வாதிகளை வந்து அவங்களுக்கு வந்து புத்திமதி சொல்லி. அதாவது அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் அண்ணாமலை. அவர் வந்து கட்சியிலேருந்து விலகி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா? ஆமாம். அப்படி ஒரு தனியாக கட்சி சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? எனக்கு அண்ணாமலை ஆக்சுவலாக ஒரு நல்ல எஜுகேட்டடான பர்சன் தான். அவர் வந்து ஏன்னா ஐபிஎஸ்லாம் இருந்து ஆந்திரா மக்கள் நினைக்கிறேன், அவங்களாம் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஆந்திரா கர்நாடகான்னு தெரியல, கர்நாடகா. ஸோ அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். நல்லா மேபி வந்தாருன்னா இன்னுமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணி நடத்துவார்னு நினைக்கிறேன். பட் அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வெறும் ஒரு இடத்த வச்சு மட்டுமே, அதாவது இப்போ பர்டிகுலர் ஒரு 4-5 ரீஜியன் வச்சு மட்டும் நம்ம இது பண்ண முடியும். மொத்தம் ஓவரால் தமிழ்நாடாக பார்க்கணும். எனக்கு அதே மாதிரி அண்ணாமலை எவ்வளோ பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை. ஸோ அதை பற்றி நான் வந்து பேச முடியாது. பட் வந்தால் அவர் மேபி வந்து வரப்போ ஏதாவது நல்லது பண்ணி, மேபி அவர் நல்லது பண்ணதெல்லாம் எடுத்து போடுவாங்க இல்லையா, அது மாதிரி பார்த்து ஒரு வேளை அவர் நிறையா நல்லது பண்ணியிருந்தாருன்னா அப்போ நம்ம பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் வர்றது ஒரு நல்ல ஒரு டைமிங்காக இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவோம் ப்ரோ. அவரை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? ஏன்னா அவர் கொஞ்சம் இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸ்லையும் கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கார். அதனால் அவருக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் ஊழல் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும்னு தோணுது. அதனால மக்களுமே கொஞ்சம் எஜுகேட்டடாக இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போ அவர் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸ்லாம் நிறைய கற்றுக்குறாங்க. அதனால் வந்தால் சப்போர்ட் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறோம், அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பார்க்கலாமே. சூப்பராக சப்போர்ட் பண்ணுவோம் சார். எதனால்? அவர் சூப்பர் ஸ்டார். அவர் அண்ணாமலைன்றத ஒரு வேறு லெவலில் பேசுவார். அவர் நான் அண்ணாமலை ரசிகர் கிடையாது, நான் நிறைய பார்த்துருக்கேன். நல்லா பேசுகிறாப்புல, நல்லா செய்கிறாப்புல. அவர் லெவலே வேறு. ஆனால் தனி கட்சி ஆரம்பித்தாக்கா வருவார்ன்றது நமக்கு தெரியாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா தனி கட்சி ஆரம்பிச்சா? கண்டிப்பாக பண்ணுவோம் சார், கண்டிப்பாக பண்ணுவோம். அவருக்கு 100% பண்ணுவோம். நன்றி. வேறு சார்? அவ்வளோதான். சூப்பர். தனி கட்சி அவர் வந்து என்ன ஆச்சு, அது வந்து நாடகம் நினைக்கிறேன். நாடகம் தான் அது. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து இவர் போவாராம், இது கொடுப்பாராம், ரெசிக்னேஷன் வாங்கிக்கிறாங்கலாம், இது பண்ணுறாரு. அதெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்னன்னு கதை. தனி கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிற சொல்கிறாரு. தனி கட்சி ஆரம்பிச்சா நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா சார் அண்ணாமலை? இல்லை அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம்
ஏமாத்துறாங்க. அது என்னன்னு தெரில. அது ஆரம்பிப்பான்னு நினைக்கிறீங்களா தனி கட்சி? தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகும், உடனெலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொருத்தரை கூப்பிட்டுருக்குறாங்க. யார்? அவரை கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து ரிசல்ட்டை வந்து அவங்க சொல்லுவாங்க, என்ன இது மாதிரி பண்ண போகிறோம், இது பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், ஏன்னா பேசி முடிவு எடுப்பாங்க. அது பேசுகிறது தான் எப்படி கடவுள்கள் தாங்க இது எல்லாமே. நல்லா இருந்த தமிழ்நாடு இப்படி திடீர்னு எதுவும் ஆயிருந்தது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.